வணக்கம். இப்போ நம்ம போட்டோஷாப்ல பார்க்க போறது ஒரு சன் பக்கத்துல போய் நின்னா ஒரு சூரியனுக்கு பக்கத்துல போய் பார்த்தா எப்படி ஒரு வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்ம இப்போ போட்டோஷாப் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்ல பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆஃப் ஒர்க்ஸ் தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போறது. ஸோ அதுக்கு தேவையானது என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்குமெண்ட். ஸோ ஃபைல் போயிட்டு நியூன்னு கொடுத்து அதில் வந்து உங்களோட ரெசல்யூஷன் சைஸ், அதாவது வித் வந்து 1024 பிக்சல் வந்து, அண்ட் தென் ஹைட் வந்து 768, அதுவும் வந்து பிக்சல் ரேஞ்ச்லேயே வச்சுக்கோங்க. உங்களோட ரெசல்யூஷன் வந்து நார்மல் 72லேயே இருக்கட்டும். அண்ட் தென் ஆர்ஜிபி மோடு கலரில் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்னே இருக்கட்டும். ஓகேங்களா? வச்சுட்டு ஓகேன்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் அருமையான ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சன் மாதிரி ஒரு ஃபீலிங் எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னாக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேக்ரவுண்ட் லேயர்லயே நம்ம கிரேடியன்ட் டூல் இருக்குல்ல, கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டிஃபால்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பிளாக்கும் ஒரு சைடு ஒயிட்டும் நம்ம ஹெட்டர்ல செட் பண்ணி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிரேடியன்ட்ல 5 டைப்ல கலர் ஃபில் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த லீனியர், ரேடியல், ஆங்குலர், ரிஃப்ளெக்ட் அண்ட் டைமண்ட். இதுல வந்து இந்த ரேடியல் டைப்பை கிளிக் பண்ணி நடு சென்டர்ல இருந்து ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ரவுண்ட் டைப்ல ஒரு ரேடியல் கிரியேட் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ எப்படி ஃபில் ஆயிருக்குனாக்கா பிளாக் கலர் சென்டர்லயும் ஒயிட் வந்து வெளியிலயும் ஃபில் ஆயிருக்கு. ஆனா நமக்கு அப்படி தேவையில்லை. நமக்கு வந்து ஒயிட் உள்ளேயும் பிளாக் வெளியிலயும் வரணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரிவர்ஸ்ன்ற ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க இப்ப சென்டர்ல இருந்து அப்படியே கோடு கழிச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ள வந்து அழகா பிளாக்கும் அழகா ஒயிட்டும் வெளியில வந்து பிளாக்கும் ஃபில் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வேவ்ஸ் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுல தான் கிரியேட் பண்ணோம். அந்த சூரியன் மேல உங்களுக்கு வேவ்ஸ் போற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ்ல தான் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுனாக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த லேயர், இது வந்து ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட், நம்ம பேக்ரவுண்ட் லேயர்லயே தான் இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து இன்னொரு லேயர்ல கிரியேட் பண்ண போறேன். எதுக்குனாக்கா போட்டோஷாப்ல என்னைக்குமே ஒரு டிசைனை தனித்தனி லேயர்ல பண்றதா ரொம்ப பெஸ்ட். ஸோ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இது நியூ லேயர். இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் போறேன். அதுக்கு முன்னாடி இங்க செக் பண்ணிக்கோங்க உங்களோட கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கான்னு. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இந்த கலர் மூலியமா தான் இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம நிறைய நல்ல நல்ல அவுட்புட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ ஃபில்டர் போயிட்டு கிளவுட்ஸ் அப்படின்றத இது மேல அப்ளை பண்ணுங்க. அப்ளை ஆயிருக்குங்களா? ஓகே. அதாவது கீழே இருக்கிற லேயர்ல அந்த ரவுண்ட் இருக்கு, மேல இருக்க லேயர்ல நம்ம கிளவுட்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப அடுத்தது என்ன பண்ண போறேன், ஃபில்டர் போயிட்டு திரும்பவும் இந்த ரெண்டர் போயிட்டு டிஃபரெண்ட் கிளவுட்ஸ்ன்றதை ஆக்டிவேட் பண்ண போறேன். ஆக்சுவலா டிஃபரெண்ட் கிளவுட்ஸ்ன்றது என்ன அப்படின்னாக்க இங்க நம்மளுக்கு என்ன கலர் கிளவுட்ஸ் இருக்கோ அதோட ரிவர்ஸ் கலர்ல நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்ப இங்க பிளாக்ல இருக்குனாக்கா இந்த இடம் ஒயிட் ஆகும், இங்க ஒயிட்டா இருக்கிறது பிளாக்காவும் மாறும். இங்க பாருங்க டிஃபரெண்ட் கிளவுட் கோட்ஸ் எப்படி வந்திருக்கு தெரியுதுங்களா? இப்போ அகைன் ரெண்டாவது முறையும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கிளவுட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க ரெண்டாவது முறை கொடுக்குறப்பே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இங்க பாருங்க ஒரு மாதிரி வேவ் மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்குங்களா? கரெக்ட். 3வது வாட்டி கொடுத்து பாருங்க, இது ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு வாட்டி கொடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 4 வாட்டி இதில் கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? ஒரு நல்ல திக்னஸான வேவ்ஸ் போற மாதிரி இருக்குங்களா? ஓகே. இப்ப நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், லேயர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லேயரோட தன்மை, அது வந்து எந்த மாதிரி தன்னோட பேக்ரவுண்ட் லேயருக்கு ஒர்க் ஆகணும், அதாவது பிரதிபிம்பம் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் லேயர் பிஹேவியர். அதாவது அது இங்க இருக்கு பாத்தீங்களா, டிசால்வ், நார்மல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுதான் லேயர் பிஹேவியர்ஸ் சொல்றது. இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், கலர் டாஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கலர் டாஜை நான் ஆக்டிவேட் பண்றேன். இந்த கலர் டாஜ் ஆக்டிவேட் பண்ணாலே என்ன ஆகுது, இந்த சைடு இருந்த பிளாக்ல, இந்த பிளாக் ரேஞ்சில் இருந்தது எல்லாம் போயிருச்சுங்களா? ஒன்லி இந்த ஒயிட் ரேஞ்சில் இருந்தது மட்டும் அழகா நம்மளுக்கு தெரியுதுங்களா? இதுதான் கலர் டாஜ் அப்படின்ற பிஹேவியர். அதாவது லேயர் 1 அப்படின்ற இந்த லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சா போதும். அதாவது ஒயிட்ல இருக்க ஏரியா மட்டும் தெரியட்டும், பிளாக்ல இருக்கிறது தெரிய வேணாம் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னாக்கா இந்த கலர் டாஜ் கொடுத்தீங்கன்னாக்கா அருமையா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து அருமையா ஒரு ரவுண்டு கிடைச்சிருக்கு. அது உள்ள இந்த சன்ல இருக்கிற வேவ்ஸ் மாதிரி கிடைச்சிருக்குங்களா? கரெக்ட். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அந்த சன்னோட கலர் மாத்த போறேன். எப்படின்னாக்க இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதுல கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கலரைஸை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. அதை பண்ணாலே இது மேல கலர் அப்ளை ஆனது தெரியும். நீங்க ஹியூஜ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு சூரிய ஒளி கலர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 28ல இருந்து 38க்குள்ளார ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன் ஃபீல் இருக்கும். நான் திருப்பி என்ன பண்றேன், கரெக்டா ஒரு 28, 29 பக்கமா வச்சுட்டு
இந்த சேச்சுரேஷன் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் பண்ண, அது இன்க்ரீஸ் பண்ண இந்த இடம்லாம் பாருங்க க்ளோனஸ் அதிகமாகுதுங்களா, வச்சு ஓகேன்னு கொடுங்க. இப்போ பாருங்க இது ஒரு சூரியன் மாதிரியே இருக்குங்களா பார்க்கறதுக்கு. உங்க கீபோர்டில் எஃப் அடிச்சிங்கனாக்கா ஃபுல் ஸ்க்ரீன், டேப் அடிச்சிங்கனாக்கா இந்த டூல்ஸ் எல்லாம் போயிடும். அகைன் எஃப் அடிச்சிங்கனாக்கா அந்த ஆப்ஷன் பாக்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ்ன்னு கொடுத்து பாருங்க, தெரியுதுங்களா ரவுண்டா அழகா சூரியன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்களா. இதுதான் வந்து போட்டோஷாப்ல ஒரு சூரியன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இது வச்சுக்கிட்டு நீங்க நிறைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அருமையா கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்க அகைன் உங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னாக்கா டேப் எஃப் அடிச்சிங்கனாக்கா உங்களோட நார்மல் பொசிஷனுக்கே நீங்க வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னாக்கா, நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் பண்றோம் ஒரு பிரிண்டிங் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்க பர்டிகுலரா போட்டோஷாப்லயே நீங்க டிசைன் பண்ணீங்கன்னாக்கா பிரிண்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதே மற்றது நீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் மாதிரி இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பிரிண்ட் பண்றப்ப இங்கெல்லாம் வந்து பிக்சல் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாகி பிரிண்டிங் குவாலிட்டி வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியல் தான் இது.